ஹலோ மீடியா ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போகிறேன். ஐ ஹாவ் 9 குவார்ட்லிங் மேங் ஹேவ் சீசன் 1 எபிசோட் 5 நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து இந்த வீடியோங்க, அப்புறம் உங்க கதை நல்லாவே புரியும். இந்த எபிசோட பல வெறித்தனம் சம்பவம் காட்டியிருக்கேன், அதனால ஸ்கிப் பண்ண பாருங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, நான் உங்க டைம் பற்றி வளம் பேசுவீங்க. டேரக்டாக எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங் நம்ம யூகிக்கும் அந்த லைஃப் ஸ்ட்ரீம் ப்ராஃபம் கம்பெனியை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு நம்ம யூகியும் என்ன இந்த கம்பெனினால ஒன் ஹவர்ஸ் அவங்க சாக்கிறதுக்கு அப்புறம் என்ன சின்ன ரொம்ப நல்லவனா இருந்தாலுமே கூட அவன் பல போயிட்டு காடல்ல விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா அவன் எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான், அதுக்கு நான் கை மேல வச்சு கொடுக்கணும் தானே. அதுக்குன்னு அவன் எனக்கு பிடிச்சிருக்க அர்த்தம்ல, நான் ஒரு ஆழத்தோட பொடி நிறைய மட்டும் அவன் குடிய இருக்க போறேன் சொல்லி அவங்களும் காடு வந்திருக்கேன். அவங்களும் சின்ன இருக்குமே ஃபேரைக்காரனை ஓடினா வேணுமா இன்னும் ஃபேரைக்கா வாங்கி தரணும் சொல்லி அவங்க வச்சிருக்க பொரியே. அப்படியே அங்க மேலே பார்க்க நம்ம சியாவும் நிக்கிறாங்க. நம்ம சியாவை பார்த்து நம்ம யூகியும் என்ன சியாவோ நீ கார் வாங்க வந்திருக்கேன் கேட்கப்ப நம்ம சியாவும் நான் சின்னக்காக வாங்க வரல, நான் என் அப்பா போனால கொஞ்ச நாள்ல வரப்போறேன், அதுக்காக ஒரு கிஃப்ட் எல்லாம் சொல்லி கார் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்ல மனசுக்குள்ளயும் ஹலோ நீங்க இருக்கு சின்னக்காக கார் வாங்க வந்திருக்கீங்க கேட்க போற சியாவும் மனசுக்குள்ளயும் இங்க நிச்சயமா சின்னக்காக கார் வாங்க வந்திருக்கோம் சொல்லி அவங்க நினைக்க போறேன். நம்ம யூகியும் இல்ல நான் இருக்கு அவனை போல ஒருத்தன் கார் வாங்கி தர போறேன், என் அப்பா கிஃப்ட் தரக்காக கார் வாங்க வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம யூகியும் சொல்ல ஓ அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சியாவும் சொல்ல போய் அவங்க யூகியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்து அப்படியே சைட்ல பார்த்தா நம்ம பெங்ஸுவை நிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க நீங்க என்ன பெங்ஸுங்க பண்ணீங்க கேட்க போற பெங்ஸுவையும் அருவாயா என் அப்பாவோட பர்த்டே கொஞ்ச நாள் வரப்போற அது கார் வாங்கலாம் சொல்லி நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களும் சொல்ல நம்ம யூகியும் என்ன ஒரு கோஇன்சிடென்ட் நம்ம எல்லா அப்பாவும் ஒரே நாள போனாலும் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி அவங்க சொல்ல நம்ம சியாவும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம பெங்ஸுவையும் ஒருவேளை நம்மளோட எல்லா அப்பாவும் ஒரே அப்பா வந்தா என்ன பண்றது சொல்லி அவங்க கேட்க போறியும் சியாவோட மனசுக்குள்ளயும் அப்பாக்காக கிஃப்ட் அவங்க வந்திருக்காங்களா என்ன ஒரு காமெடி, நீ சின்னமா கவலைங்க இருக்கேன் நாங்க எல்லாம் கார் வாங்க வந்திருக்கோம் மறிக்கிறக்கா அப்படி சொல்றாங்க. அதோட அம்மா சொன்ன கருத்துறான் இவங்க சின்னவங்க வந்துட்டு போக ஆசைப்படல, சின்னவங்க இருக்கிறக்க நிரந்தரம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க மனசுக்குள்ள. ஹலோ சின்ன சமீபத்துல இவங்களுக்கு நிறைய பணத்தையும் கொடுத்துருக்காங்க, அதனால இவங்களுக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களும் நான் உங்கள்கிட்ட தோட்டு போக மாட்டேன்னு சொல்லி யாருக்கு ஃபோன் போடுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா அவங்களும் அவங்க அம்மாவுக்கு போனை போட்டு பணத்தை கேட்காங்க. அம்மாவும் சரிமா சொல்லி கொஞ்சம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் பண்ணிட்டு என்ன பொண்ணு அக்கௌண்ட் அனுப்பிடுங்க சொல்லப்ப அவரும் ஆனா மேம் எங்க மாஸ்டருக்கு கல்யாணம் இருக்க போற அவங்க பணம் தேவைப்படும் சொல்லப்ப எங்க அம்மாவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க பணத்தை மட்டும் அனுப்பிடுங்க சொல்லப்ப அவரும் ஆனா மாஸ்டர் தேய்ச்சி வார்த்தை கேட்கலாமே சொல்லப்ப அவங்களும் அவங்க லைஃப்ல அந்த கம்பெனி பேங்க் அப்ட் ஆனது அந்த கடலை நிறுத்தி விட்டுருக்க போய் அவன் முடியாம பண்ணிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஏன்னா 60 மில்லியன் அனுப்பி விட்டுருக்காங்களான்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன். நான் எப்பயும் அப்பா அம்மா என்னோட தம்பி மாண்டா எப்பயும் பாசாம இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவங்களுக்கு ஏமே பாசம் இருக்குன்னு தெரிஞ்சு சொல்லி அவங்களும் அம்மா கவலைப்படாங்க அந்த யூகே தோக்கடிக்காம மாட்டேன்னு சொல்லி அவங்களும் கிளம்ப அடையாத்துக்கு நம்ம ஹீரோவும் வர நம்ம ஹீரோவும் ஜெங்க கிட்ட நான் ஆர்டர் போட்ட காலில் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க பொண்ணுங்களா பார்த்துட்டு இருக்காங்க. ஏப்பா ஜெங்க கிட்டனா காருக்குன்னு சொல்லியப்பா காரு பக்கத்துல பொண்ணு இருக்கு பொண்ணு கையான்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு வர புரிய அங்க டக்குன்னு நம்ம ஹீரோ சாக்க வரேன் ஏன் ஈடப்பட்டு சாக்க நம்ம சியாவும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழக்கமாச்சு ஹீரோ சாக்கிறதுக்கு புரிய நம்ம வெங்ஸ் மத்த ஹீரோ அடுக்குமா சாக்காயி இங்க என்ன நடக்குது 3 பேர் ஒன்னா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சாக்காயிரம். நம்ம பெங்ஸும் யாரோ பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்களும் திரும்பி பார்த்து யாரோ என்ன பார்த்த மட்டும் நினைச்சு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ ஜெங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன் நான் மாட்டிக்குவேன்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இவங்க எல்லாத்துக்கும் அவங்கள நான் பண்ணா தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்லி ஓச்சிருக்க அப்புறம் ஜெங்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்டு இருக்காரு. சரி நான் அப்படி கவலைப்படக்கூடாது, அதோட டேபிள் திருப்ப என்ன வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சரி ஜெங்க உங்ககிட்ட லக்ஸுரியஸான காசு கொஞ்சம் காமிக்க முடியுமா சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்க நம்ம ஜெங்கவும் அதுக்கான வெயிட் பண்ணிட்டேன். நம்ம ஜெங்க ஒரு 3 லக்ஸுரியஸான கார் காமிக்க நம்ம ஹீரோவும் சரி ஜெங்க நான் 3 வாங்கிக்க சொல்ல நம்ம ஜெங்க சாக்காயிட்டு ஏன்னா எல்லாத்தையும் வாங்குறான்னு சொல்லி இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க 3 பேரும் கூட்ட சேர்ந்து எனக்கே கொட்டு போட்டா போலாம் வைக்கிறாங்களா, ஆனா அந்த 3 காரை அவங்க கிட்ட கொடுத்தேன் நான் வைக்கிறேன் பாரு ஆப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இல்ல திறமா சொல்ல அதுக்கு ஜெங்கம் நான் வேணா ஒரு பிரச்சனை அங்க சொல்லி கேட்க அப்புறம் ஹீரோ பாயிண்ட் போய் கவலைப்படுறாங்க எவ்வளவு பாயிண்ட் சொல்லி ஹீரோ சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏற்கனவே 2 கார் ஆர்டர் போட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டா ஜெங்க சொல்ல நம்ம ஜெங்கம் அது யாரு நாங்க நிக்க பாத்தீங்களா அவரும் சொல்லி யாரை கேட்கிறாங்க நிக்க பையனை ஒண்ணு பொண்ணு நிக்க அந்த பொண்ணை மட்டும் நாங்க வச்சுக்கோங்க வருங்காலத்துல அவங்களும் வரவங்க இந்த கடையில லின் ஃபேமிலி இந்த மொட்டை நாட்டிலேயே ரிச்சஸ்டான ஃபேமிலி அது மட்டும் இல்லாம இங்க நிக்கிற விட அவர் இந்த கார் எடுக்க வாங்கியிருக்காருன்னு அவரோட தங்கச்சி கிஃப்டா தரேன்னு சொல்லி ஒரு ரூமருக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெங்க நம்ம ஹீரோட சொல்றாரு. உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க நான் இன்னும் நிறைய லக்ஸுரியஸான கார் கம்மியா சொல்லப்போறேன் அந்த லின்னும் போயிட்டு நம்ம சியாவை கை நீட்டிட்டு நீங்க என்ன உங்களோட வீச்சாட்ல என்ன ஆட் பண்ணீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹானரா இருக்கும். என்ன இவன் டக்குன்னு இப்ப கேட்கறான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க, நான் சின்ன வயசுன்றப்ப எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு ஒரு நோய் இருந்துச்சு அதனால சீக்கிரமாவே இறந்துட்டான். ஆனா அவங்கள பார்க்க போற எனக்கு அவனை பார்க்க ஞாபகம் வருது, அதனால உங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் விட்டுறேன்னு சொல்லி அவனும் ஒரு கடையை உருட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோமால் பாக்குறான்.
நம்ம சியாவும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் முளைச்சு பார்த்துருக்கான். அவங்களும் எதுக்கு சின்னவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான், ஆனா அவன் ரொம்ப டிஃப்ரெண்டா திட்டான்னு சொல்லி அவங்களும் சின்னவன் நீ மற்ற பொண்ணுங்கிற திட்டிட்டு இருக்கலாம் உனக்கு இதான் கரெக்ட்னு சொல்லி அவங்களும் நம்பரை கொடுத்துட்றாங்க. நம்பரை கொடுக்கல வீச்சாட்ல அவங்கள ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அவனுக்கு ஆட் பண்ணியிருந்தாலும் அவன் கூட நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம எனக்கு தப்பா செய்ய தெரியல, ஆனா என் மனசுதான் சியாவும் சொல்லிட்டு போவேன். ஜெங்கோ உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா கேட்கப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியும் ஆனா இனிமேல் தெரியும் சொல்லி சொல்ற ஜிங்கோ புரியாம நிக்க புரியும். ஹீரோவும் சரி அந்த காரை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஒவ்வொரு காரையும் நான் ஒரு 10 பில்லியனுக்கு வாங்கி சொல்லி ஹீரோவும் சொல்றான். நான் கேட்கிறவங்க இந்த ரிக்வஸ்ட் நிச்சயமா உங்களோட பிசினஸ் ரெப்யூட்டேஷன் நினைச்சா குறைக்கும், அதனால இதை உங்களுக்கு வேணா சொல்லி மறந்துருங்க. இப்ப நான் சொல்ல போறேன் ஜெங்கோ அதெல்லாம் போல நம்மளுக்கு கூட என்ன இந்த மட்டும் விஷயம்லாம் உங்களுக்கு வேணும், அந்த கார் 3 கார் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி ஜெங்கோ சொல்லிட்டு நம்ம ஜெங்கோ மனசுக்குள்ளேயும் ஒரு பொண்ணுக்காக இங்க 2 பேர் சண்டை போடுறாங்களே, ஆனா மிஸ்டர் லின் நீங்க எனக்கு வெறும் 600 மில்லியன் தர சொன்னீங்க, ஆனா மிஸ்டர் யாங் எனக்கு நிறைய பணம் தராரு, அதனால ஒரு பிசினஸ் மேனா நான் இந்த வழியா தேர்ந்தெடுக்கும் சொல்லி அவரும் நம்ம ஹீரோக்கே அந்த காலம் தந்தலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பாயிண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சு. நம்ம ஜெங்கோ உங்க கூட பிசினஸ் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது மட்டும் இல்லாம வரங்கள்ல ஏதாச்சும் கார் வேணும் சொல்லி வாங்க நான் உங்க வாங்கி தரேன் சொல்லி ஜெங்கோ சொல்ல நம்ம ஹீரோவும் சரி எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றேன். ஹெல்ப்பா என்ன வேணும் சொல்லி நான் பண்ண சொல்லி ஜெங்கோ சொல்ல போற என்னன்னு பார்த்தா சியாவோ காமிக்கிறாங்க. சியாவும் எங்க சின்ன காணாம பார்த்துருக்க அப்புறம் அங்க அந்த இடத்துல ஒரு பியானோ வைக்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் ஷோவா இல்லாட்டி வேற ஏதாச்சும் சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க மியூசிக்க போறாங்க. நம்ம சியாவும் நம்ம ஹீரோ மியூசிக் போறோம்னு சொல்லி அவங்க பார்க்க போறே நம்ம ஹீரோ மியூசிக் போட்டு என்ன ஆகும் எல்லாம் அழகா ஆரம்பிப்பாங்க. சியாவும் அழகாமிக்க சுட்டின்னு எல்லாம் அழகாமிக்க பெங்ஸுவையும் யூக்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சியாவோ ஒரு மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கிட்ட பண்ணிருப்பாங்க எல்லாமே அவங்க பிளாஸாவா மட்டும் இல்லாம நம்ம சியாவும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்ட ஒரு நம்ம ஹீரோவும் நம்ம ஒருத்தர் லவ் பண்றாங்கிற அவங்கள விடுவிக்கிற மாட்டோம், அது எப்படின்னா இது மலை தொழில் நம்ம சொல்லலாம். இப்ப நீங்களும் சுரண்டிரமா இருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறப்பட்ட சியாவும் சின்னவான்னு சொல்லி அவங்க கட்டிக்கிட்டு நம்ம மனுஷன் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்ப இப்போ ஜெங்கோ கொஞ்சம் வெயிட் மேடம் சொல்லி அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் கேட்கப்பறம் உங்களுக்காக மிஸ்டர் யான் ஒரு லக்ஸரியஸான கார் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லி ஜெங்கோ கொடுத்துட்டு போக போறீங்க. கொடுக்கப்பட்ட நம்ம சியாவும் என்ன சின்னவன் எனக்கு கார் வாங்கி தந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஜெங்கோ போக போறே மிஸ்டர் யானுக்கு எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லக்ஸரியஸான கார் லவர் கொடுத்துருப்பாங்க, அந்த காரை பற்றி வர்ணிச்சு தரல எனக்கு வாழ்த்தையிலன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு போவேன். சின்னவன் எனக்கு எப்பயும் நல்லதான் செய்யறான், ஆனா அதுக்கு எனக்கு தகுதி என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களும் கவலைப்பட்டு ஆழ்ந்துட்டு இருக்க போய் நம்ம யூகேயும் பெங்ஸும் ஆளுக்காரங்க சொல்லி ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிக்கப்புறம் ஜெங்கோ சரி யூகே நீங்க இந்தாங்க உங்களுக்கு சின்னவன் காரை வாங்கி தந்திருக்கான்னு சொல்லி நம்ம யூகே இந்த காருக்கான டாக்குமெண்ட்ஸ் தரேன். அதுக்கப்புறம் பெங்ஸுக்கும் கார் தந்துட்டு நம்ம ஜெங்கோ போவ நம்ம பெங்ஸும் சின்னவனுக்கு நம்ம பண்ண எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதுக்குன்னு சின்னவன் நம்ம மேல சந்தேகமும் பண்ணல, அவன் எல்லாரையும் செஞ்சானோ முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இல்லைன்னு நம்மளுக்கு கொஞ்சம் சின்னவன் நம்ம ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஒவ்வொரு மணி கேட்க எடுத்துருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டேன். சின்னவன் எப்பயும் எதுக்காக எதிர்பார்த்து உதவி செய்ய மாட்டான். நான் என்னன்னா அவனை பல தாட்டி அவன் திட்டிருந்தாலும் கூட அவன் எனக்காக எப்பயும் வந்து அவன் சின்னவன் பர்சனாலிட்டி எப்பயும் நோம்பலான்னு, அது மட்டும் இல்லாம அவன் நம்ம இப்படி பண்ணிருக்காம இதுக்கு என்ன ஒரு தண்டனைன்னு சொல்லி அவங்களும் அழுந்துட்டு சின்னவன் மேல 3 பேரும் ஃபீலிங்ஸ் ஓனியாட்டு கண்டு வராங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் ஃபெபிலி பாயிண்ட் 3 பேருக்கு 99 சொல்லி 3 பேருக்கு வர நம்ம ஹீரோவும் டாக்ஸில போயிட்டு இருக்க அப்படியே சரின்னு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அப்புறம் சென்டம் அடிச்சிடலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் பில்லியன் தடவை சொல்ல போன வீணா போலன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நான் ஆவலா இருக்கேன் சென்டம் மட்டும் அடிச்சு அந்த சிஸ்டம் எனக்கு என்ன கொடுக்க போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றவரை இந்த எபிசோடுக்கு எந்த கேர போட்டுலாம் என்னடா இவங்களாம் ஹீரோ மேல சம்மண்டா நம்ம ஆயிருந்தாலும் கூட இன்னும் நம்ம ஹீரோ மீட் பண்ணக்கப்புறம் தான் இன்னும் நிறைய சம்பவம் நடக்க போறேன். சரி நம்ம உங்க டைம் போய் நான் வள பேசி வீணாக்காம டேரக்டா என் கடைக்கு எந்த கேர போடலாம். நான் உங்க விஹெச் நீங்க பாட்டுக்கு விஹெச் அடுத்துள்ள சந்திக்கலாம்.